மே 31 உலக புகையிலை ஒழிப்பு தினமாக உலகெங்கும் கடைபிடிக்கப்படுகிறது. புகையிலையினால் ஏற்படும் தீமைகளை குறித்து விழிப்புணர்வுகள் நடத்தப்படுகிறது. கடந்த 86 ஆண்டுகளாக உலகமெங்கும் ஆன்மீகம், கல்வி மற்றும் சமூக சேவையாற்றி வரும் தன்னார்வ நிறுவனமான பிரம்மகுமாரிகள் ஈஸ்வர வித்யாலயம் சார்பாக சேலத்தில் உலக புகையிலை ஒழிப்பு தினத்தை முன்னிட்டு புகையிலை ஒழிப்பு படவிளக்க கண்காட்சி பழைய பஸ் நிலையம் அருகிலும் புதிய பஸ் நிலையம் அருகிலும் நடத்தப்பட்டது. இதில் ஒரு நாடக காட்சி போல் அமைக்கப்பட்டிருந்ததால் ஏராளமான பொதுமக்கள் நிகழ்ச்சியை கண்டு விழிப்புணர்வு பெற்றனர். நிகழ்ச்சி மிகவும் ரசிப்பதாக இருந்ததாக பார்த்தவர்கள் கூறினர். பிரம்மகுமாரிகள் இயக்கத்தில் புகையிலை பழக்கத்திலிருந்து விடுபட தேவையான ஆலோசனைகள் வழங்கப்படுகிறது. ராஜயோக தியான பயிற்சிகளும் வழங்கப்படுகிறது. தேவைப்படுவோர் நேரில் சென்று அணுகி பலன் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். நன்றி. பறிக்க முடியாது. என்னை விட்டு போகணும்னு நினைச்சாலும் அவ்வளவு சுலபத்துல போக முடியாது. போகவும் விட மாட்டேன். இது எல்லாமே உன்னோட பிரம்ம பகல் கனவு. உனக்கு தெரியாது. சர்வ சக்திவான் பகவான் தூய்மையற்றவர்களை தூய்மையாக்குபவர். எல்லாரோட பிரபு அவர்தான். இவரைதான் ஈஸ்வர், அல்லாஹ், பரமபிதா, காட், ஆண்டவர் இப்படி பல பெயர்கள்ல நாம கூப்பிட்டு இருக்கோம். அவர் இந்த பூமிக்கு வந்து அழியாத யஜ்யத்தை படைச்சிருக்காரு. இதுல சாதாரண மனிதர்கள் தங்களோட கெட்ட பழக்க வழக்கங்கள் எல்லாவற்றையுமே அர்ப்பணம் பண்ணிட்டு புது உலகத்தை உருவாக்க போறாங்க. பூதியின் ராஜா, உன்னை நான் எச்சரிக்கிறேன். இறைவனின் சக்திக்கு முன்னாடி உன்னோட இந்த தீய சக்தி அழிய போது. உன்னோட முடிவு காலம் நெருங்கிடுச்சு. அது நிச்சயம். மக்களே, நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நம் முன்னோர்கள் இந்த பாரதத்தில் தேவி தேவதைகளாக வாழ்ந்தவர்கள். அவர்களுடைய ஞாபகார்த்தமாகத்தான் நாம் கோவில்களையே கட்டி இருக்கிறோம். அவர்கள் முன்பு தூய்மையான பொருட்களைத்தானே கொண்டு செல்வோம். தேவதைகள் முன்பாக தூய்மையற்ற பொருட்களை கொண்டு செல்வது நன்றாகவா இருக்கிறது? அப்படி கொண்டு செல்ல உங்களுக்கு எப்படி மனம் வருகிறது? உங்களுக்கு தெரியாதா என்ன? இந்த விஷத்தினால் எத்தனையோ குடும்பங்கள் அழிந்து போயிருக்கிறது. எத்தனையோ குழந்தைகள் அனாதையாக இருக்கிறார்கள். எத்தனையோ பெண்கள் விதவைகள் ஆவதற்கு காரணமாக இருந்திருக்கிறது. இதன் மூலமாக ஏற்படும் வியாதிகளை குணப்படுத்துவதற்கு உங்களிடம் வசதி இருக்கிறதா? அல்லது மருந்தாவது இருக்கிறதா? மனிதனே, இது இறுதி நேரம். விழித்துக்கொள். முதலில் நீ யார் என்பதை அறிந்து கொள். உங்கள் மனதிற்கு நீங்கள் அதிகாரியாகுங்கள். இந்த வினாடியே உங்களிடம் இருக்கும் அனைத்து கெட்ட பழக்கங்களையும் தியாகம் செய்துவிட்டு வாருங்கள். இதுதான் இந்த சகோதரியின் அன்பான வேண்டுகோள். ராஜயோக தியானம் பயில்வதன் மூலம் தீய குணங்களை நீக்கிவிட்டு தெய்வீக குணங்களை நமக்குள் கொண்டு வரலாம். இன்று இல்லையே, இனி எப்போதுமே இல்லை. வாருங்கள், ராஜயோக தியானம் பயில வாருங்கள்.
வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.